டியர் வீகன்ஸ், ஐம் சாரி டு சே, இந்த வீடியோ உங்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா புண்பட்டுக்கோங்க, எங்களுக்கு கவலையே கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி ஃபன். நிறைய பேர் நான் வீகனாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் அவங்களோட அந்த டெலியூஷன் வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாட்ச் திஸ். அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு நோ, வீகனிசம்னா என்னங்கடா? வாட் இஸ் வீகனிசம்? வீகனிசத்துக்கூட ஒரு ப்ராப்பர் டெஃபினேஷன் என்ன? லெட்ஸ் ஹியர் மிஸ்டர் அரவிந்த். அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். Veganism is actually a philosophy. MA, philosophy. It states that basically we humans are not superior to animals, and therefore we do not have the right to use or exploit them for any reasons. That is the definition of the word veganism. So it's not a diet, it's a philosophy. MA, philosophy. அப்புறம் இன்னொரு டவுட்டுங்க. நீங்கள் ஒரு அனிமலுக்காக பேசுகிறீங்களா, இல்லை எல்லா அனிமலுக்காக பேசுகிறீங்களா, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஸ்பீஷீஸ்க்காக பேசுகிறீங்களா, இல்லை உங்களுக்கு பிடிச்ச அனிமலுக்காக பேசுகிறீங்களா, இல்லை உங்களுக்கு யூஸ் ஆகிற அனிமல்ஸ்க்காக பேசுகிறீங்களா, எதுக்காக பேசுகிறீங்க அப்படின்றது ரொம்ப குழப்பமாக இருக்குது. பட் அரவிந்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிளியராக அனிமல்னு சொல்லிடுறாரு. ஓகே, நீங்களே கேளுங்க. You are either an animal exploiter or you're not an animal exploiter. There are only two categories here for veganism. தெரிஞ்சுக்கிட்டியா? Now if there's a vegan who apparently wants to create a third category to validate themselves and feel better than others, they're wrong. Can I stop them? I don't know. I also can't stop people. I can't force anyone to do anything. But yes, they exist. I acknowledge that. யாரு நான் தான். ஸோ ஐ திங்க் அரவிந்த் தான் அந்த தேர்ட் கேட்டகரின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் தான் இதை புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு டவுட் வந்துருச்சு இல்லையா? என்னடா இது, அனிமல்ஸுக்கா, ஃபார் ஆல் அனிமல்ஸா, இல்லை பர்டிகுலர் உங்களுக்கு ஃபேவரட்டான அனிமல்ஸா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி சொல்லிவிட்டு இஸ் டாக்கிங் அபவுட் டிஸ்கிரிமினேஷன். தெரிஞ்சோ தெரியாமலோ புலிவாலை தொட்டுட்டிங்க மிஸ்டர் நல்ல தம்பி அப்படின்ற மாதிரி டச் டிஸ்கிரிமினேஷன். பாருங்கள், அவர் என்ன டிஸ்கிரிமினேஷனை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். The violence is different, the victim is different, but the act of evil is the same. As I condemn speciesism, I will always condemn every form of discrimination. Racism, sexism, casteism, ableism, homophobia, speciesism, you name any way in which we are discriminating each other, it's always wrong. Discrimination is a tree and there are different branches of hatred. Speciesism happens to be one branch just like many other. That's why I compare it. கவனித்தீரா அவர் பாடிய துதியை? ஸ்பீஷிசம், நாமளாம் ஒரு ஸ்பீஷிஸுங்க. பாம்பு பள்ளியெல்லாம் ஒரு ஸ்பீஷிஸ், ஆடு மாடு ஒரு ஸ்பீஷிஸு, ஏன் வயலில் இருக்கிற பூச்சி கூட ஒரு ஸ்பீஷிஸு, முக்கியமாக அரவிந்த் கேட்டு ஒரு ஸ்பீஷிஸ் தான். ஓகேங்களா? கண்டமிங் எனி ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அமாங் ஸ்பீஷிஸ் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஆஸ் அ வீகன். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் தான் இந்த இன்செக்ட்ஸ்ன்ற ஒரு ஸ்பீஷிஸ்க்கு வந்து பாகுபாடு காமிக்கிறீங்களே. எப்படி பூச்சிக்கொல்லி மருந்து வச்சு அடித்து சாவடிக்கிறீங்க? அது எனி ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் தானே. எய்தர் இட் இஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர் கில்லிங். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லிடக்கூடாது. இன்செக்டிசைட்ஸ்லாம் அடிச்சு சாவடிக்கிறது ஒரு ஸ்பீஷிஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க. இன்செக்ட் தான் நீ சாவு, அப்போ நானும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னும் போதே உங்களோட what you're calling the logical fallacy வந்துருச்சுங்களா? தப்பு தானே? But that's not what I do. I do agree with you. Yeah, they exist. And by all means, if such things are happening, anybody sees this, call that out. Call that out. நீ வெல்ல வாடா. That's very wrong. I am not going to be a vegan. I won't say, oh, just because he's vegan, now he can do what. No. Discrimination is always wrong. We must never engage in. நெக்ஸ்ட் என்ன தெரியுமா? ஏடா உங்களுக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அந்த மாதிரி மொமெண்ட் தான். கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். I don't know if you know this, PDCAS and DIAS scores are actually not 100% legit because PDCAS was tested on rats. DIAS was tested on pigs. Are you aware of that? So PDCAS works perfectly if you are a rat. And DIAS was tested on pigs because, biologically pigs are closer to human beings. So when you test on a pig, you can actually kind of more accurately get the... By the way, I oppose animal testing. We do not wear or use makeup that is tested on animals. I'm as a vegan, I'm opposed to it. But still, we have these facts. You can't ignore a fact. மறுபடியும் அவர் பாடிய துதியை கவனித்தீரா? இஸ் அப்போசிங் அனிமல் டெஸ்டிங் டூட். தட் இஸ் அகைன்ஸ்ட் வீகனிசம். பட் ஸோ மேக்கப் ஐட்டம்ஸ் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் அனிமல் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு தான் மேக்கப் ஐட்டம்ஸ் வருது இல்லை. இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் வீகனிசம் அண்ட் யூ ஆர் அப்போசிங் அனிமல் டெஸ்டிங், ப்ளீஸ் டோன்ட் எவர் கம் டு ஹாஸ்பிட்டல்ஸ். ஹாஸ்பிட்டல் பக்கம் தலை வச்சு படுத்துறாதீங்க பாஸ். உங்களுக்கு தான் வீகன் கைஸ், உங்களுக்கு தான். பிகாஸ் யமன் வந்து உங்கள் பக்கத்து பெட்டில் வந்து எட்டி பார்த்துட்டு இருப்பார், எப்படா இவர் சாவான் அப்படின்ட்டு. அந்த டைமில் நாங்கள் கொடுக்குற அனைத்து ட்ரக்குமே எவ்ரி ட்ரக்ஸ் ஆர் டெஸ்டட் ஆன் அனிமல்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வீகனிசத்தை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் பக்கம்லாம் வந்துடாதீங்க. அண்ட் அகைன் another ஃபன் ஃபேக்ட்,
சின்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் லாஜிக்கல் ஃபேலசி, எங்கே எத்தனை முறைங்க அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க? எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவீங்களா? நம்ம பாரிசாலன் அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ, அப்புறம் அர்ப்ரித்ன்ட்டு ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ, 2 இடத்துலையுமே வந்து லாஜிக்கல் ஃபேலசி என்னங்க நீங்கள் பாட்டுக்கு ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பீங்களா? லாஜிக்கல் ஃபேலசி கேன் டெல் அபவுட் மாரல் ஃபேலசி. அந்த மாரல் ஃபேலசி, நம்ம ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கிற மாரல் கூட உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வரேன். எப்படின்னா, அந்த இன்டர்வியூஸில் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் சொல்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு குழந்தையை காப்பாற்றணும், இல்லைனா ஒரு அனிமலை காப்பாற்றணும், எதை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னையா சொல்லுவீங்க? வீகன்ஸ் என்னப்பா சொல்லுவீங்க நீங்கள்லாம்? மனுஷனா ஃபஸ்ட்டு யோசிங்க. ஒன்று 2 பேரையும் காப்பாற்றணும்னு சொல்லுங்கள், இல்லைனா அந்த குழந்தைய மட்டும் காப்பாற்றுவேன்னு சொல்லுங்கள், இல்லை அந்த அனிமலை மட்டும் காப்பாற்றுவேன்னு சொல்லுங்கள், இல்லை 2 பேரையும் காப்பாற்ற மாட்டேன், நான் மட்டும் எஸ்கேப் ஆகிடுவேன்னு சொல்லுங்கள். என்னையா பதில்? அந்த குழந்தை வீகனா அப்படின்னு. ஆனால் பாரிசாலன் விட்டார் பாருங்க, அந்த குழந்தைக்கு ஒன்றும் சாப்பிடவே தெரியாதுங்க அப்படின்ட்டாரு. அந்த டைம்லேயே வந்து அப்போனா ஐ ஹேவ் டு திங்க் அபவுட் இட்ன்றேன். ஏங்க ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்லேயே நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரியல் சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவீங்க? ஸோ சாவர நேரத்தில் வந்து தம்பி நீ கறி சாப்பிடுவியா அப்படின்னு நான் கேட்டுருப்பீங்க. வெரி பேடுங்க. இந்த மாதிரி ஒரு மாரல் இதெல்லாம் ஏன் வீகன்ஸ் நீங்கள் கொஸ்டின் பண்ண மாட்டேன்றீங்க? யூஆர் எஸ்கேப்பிங். அதாவது உங்களை நோக்கி ஒரு கேள்வி வந்து ஒரு முறையாக ஒரு லாஜிக்கலோட ஒரு கேள்வியை கேட்டால் யூ ஆர் டெல்லிங் தட் வி ஆர் லாஜிக்கலி ராங் அப்படின்ற மாதிரி நீங்கள் எங்களை சொல்லிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகி போயிடுறீங்க. யோ ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இப்போ எங்கே போச்சு மேடம் உங்கள் ஸ்பீஷிசம் அண்ட் டிஸ்கிரிமினேஷனு? அனிமலும் ஒரு ஸ்பீஷிஸு, குழந்தை ஒரு ஸ்பீஷிஸு, இதுக்கு நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டுருப்பீங்களா? எனி ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எங்கேயா போச்சு? ஃபேலசி, லாஜிக்கல் ஃபேலசி. It's important that people do see the truth. If you are someone who chooses to eat meat, dairy and eggs, I think at the very least you deserve to see the kind of pain and suffering you're causing. It is not fair to say don't show that. We should show that. Why should we? Then what justice are we doing for the animals? For those who consume vitamin B12 and other drugs, நீங்கள் சாகும்போது இல்லை உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற மருந்து, டாக்டர்ஸ் கொடுக்குற மருந்து, இதெல்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு அந்த அனிமல்ஸ் எவ்வளோ சஃபர் ஆகுதுன்றதை போட்டு காமிக்கிறது என்னோட கடமை இல்லையா? அப்புறம் ஹவு கேன் ஐ ஜஸ்டிஃபை தட் அனிமல்? பாருங்கள், பார்த்து கொஞ்சம் கதறுங்க. Who's seeing this is getting emotionally affected and is not willing to think beyond that and learn more, doesn't mean right now that we should not show the emotionally affecting part. They have to do both. என்ன வீகன்ஸ் எமோஷனல் அஃபெக்ட் ஆகிட்டிங்களா? அஃபெக்ட் ஆகிக்குங்க, வி டோன்ட் கேர். இப்போயே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சமாச்சும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீகனிசம் வந்து இட்ஸ் நாட் ரைட் டு இட்ஸ் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலாசபிலாம் சொல்கிறீங்க. அது என்ன ஃபிலாசபி? கொஞ்சம் ஸ்டாண்ட்லேருந்தே டம்முன்னு கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட ஃபிலாசபி இருக்குல்ல, கொன்னால் பாவம் தின்னா போச்சு, இதுதான் எங்கள் ஃபிலாசபி. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கணும், உங்கள் கன்று மாதிரி இருக்கணும். நீங்கள் மாறவே கூடாது. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் மாறவே கூடாது. நீங்கள் தயவு செஞ்சு எஸ்கேப் ஆகிக்காதீங்க. எதையாச்சும் ஒன்று சொல்லி சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட்குள்ளே இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லி எஸ்கேப் ஆகக்கூடாது. சரிங்களா? அப்படின்னா நீங்கள் வந்து தப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னு அர்த்தம். நீங்களா வீகன்ஸ்னு சொல்லிக்காதீங்க. யூ ஹேவ் நோ ரைட்ஸ் டு லெக்சர் அதர் பர்சன்ஸ். ஓகே இவ்வளோ நேரம் இதை பற்றி இந்த அனிமல் அந்த ரைட்ஸ் அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தார். சடன்லி ஹி இஸ் ஜம்பிங் இன் டு எக்கனாமிக்ஸ். பட் அவர் பாலிடிக்ஸ் பேசுகிறான்றது அவருக்கு தெரியுமா? தெரிஞ்சு பேசுகிறாரா இல்லை தெரியாமல் பேசுகிறாரான்னு தெரியல. நீங்கள் கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன். What I'm trying to say is that the food alternatives exist. Let us, the privileged people, stop giving excuses for animal exploitation. Let us become vegan. And when we start changing, the demand also starts changing in society. You understand? In capitalism, based on demand, supply will change. So let's say tomorrow, 5 lakh or 10 lakh, there is 1 million privileged Indians become vegans. Do you know how much shift there will be in the economical structure or food system? Because just by merely us changing what we eat, system changes. In that case, suddenly, more newer options open up, more affordable options open up that even the poorer class can choose. My point is that people who are extremely in poverty right now, they probably can't choose. And I can't blame them either. Because I cannot tell what I would be doing if I were in their position. So, however, I can reiterate, veganism is not expensive. Even if you have 120 rupees per day, you can get a full-fledged, healthy vegan diet that covers all of your nutritional needs. We have to understand that, first of all, when the privileged class does change, it affects the economy and the supply and demand chain in a particular way. The government is using our taxpayer money to create subsidies to keep the price of milk and eggs still low. Imagine they start doing that for the plant-based protein products. Why? Because now suddenly demand is there. The poorer people will have options. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? என்ன கைஸ், எக்கனாமிக்ஸ் நல்லா இருந்துச்சா? இவர் பேசுகிற இந்த ஐடியாலஜி டெம்ப்ளேட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே.
புரிஞ்சவன் பிஸ்தா கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இவரோட ஐடியாலஜி பார்த்தீங்களா, த சோ கால் ப்ரிவிலேஜ் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்களா, தே டிசைட் அமாங் தெம்செல்ஸ், அதாவது வந்து வீகனிசம் இஸ் த பெஸ்ட் ஃபார் தி ஹியூமன் ரேஸ், இந்த வேர்ல்டுக்கே அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. அதனால் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து வீகனிசத்தை ப்ரமோட் பண்ணதுக்கப்புறமா எக்கனாமியே ஸ்டம்பிள் ஆகுமா, ஸ்டம்பிள் ஆனதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட் வில் திங்க் அபவுட் இட், இந்த மாதிரி வீகனிசமாக உலகம் மாறிக்கிட்டு இருக்கு, அதனால் வந்து பிளான்ட் பேஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரமோட் பண்ணலாம், அதுக்கு வந்து நம்ம ரொம்ப செலவு பண்ணி இது பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பிளான்ட் பேஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் கம்மியாகும், காசு கம்மியாகும். அதுக்கப்புறமா காசுக்கு வக்கு இல்லாதவன்லாம் வந்து ரொம்ப புவராக இருக்கிறவன்லாம் வந்து வாங்கிப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரூம் போட்டு யோசித்து இதை நிறைவேற்றணும்னு பார்க்குறீங்களா? ஹூ ஆர் யூ? நீங்கள் யாருங்க ஒருத்தவங்க வந்து இதை தான் சாப்பிடணும், இதை தான் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறதுக்கு? இதே மாதிரி சுச்சுவேஷனை ரிவர்ஸ் கார்டு போட்ட மாதிரி எல்லாருமே புவராக இருக்கிறவங்க, அண்டர் ப்ரிவிலேஜ் கைஸ் எல்லாமே சேர்ந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எக்கனாமியை ஸ்டம்பிள் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணிவிட்டு ஆடு மாடு தான்டா சாப்பிடணும் நீங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முடியாதுல்ல. அப்போ எப்படி கொடி தூக்கிட்டு வருவீங்கள்ல? அப்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு மைனாரிட்டியாக இருக்கிற ஒரு சொசைட்டியில், ஐ மீன் ப்ரிவிலேஜ்டு கைஸ், எல்லாருமே ப்ரிவிலேஜாக இருக்க மாட்டாங்க, சரிங்களா? அந்த மைனாரிட்டியாக இருக்கிறவங்க வந்து டோட்டல் ஒரு இயற்கையவே மாற்றலான்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி நினைக்கலாம்? ஹூ கேவ் யூ த ரைட்ஸ்? ஒரு இயற்கையாக பிறக்கிற ஒரு பூச்சியை சாவடிக்கலாம்னு நினைக்கிறீங்க, அதுக்கப்புறமா ஆடு மாடுங்கள்லாம் செத்து போயிட்டோன்னு நினைக்கிறீங்க. யார் நீங்கள்? சாரி, கொஞ்சம் எமோஷனலாக ஆகிறேன்னா அதனால் வந்து லோக்கல் லாங்குவேஜ்லாம் வர மாதிரி இருக்குது. பட் புரியுதுங்களா? இது வந்து அரசியல் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போது நீங்களாம் அதுக்கு வந்து உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். இட் நீட் நாட் டு பி டைரக்ட் அரசியல் தலையீடு இருக்கணும் அவசியமே கிடையாது. இன்டைரக்டாக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி கார்ப்பரேட் செட்டப்ஸ். அதெல்லாம் இவர் கார்ப்பரேட் எதிர்த்து போராடுறாருன்னா எவ்ரி ஒன் வில் பி ஆன் இஸ் சைட். அது தெரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் அரவிந்த். நீங்கள் சொல்கிற ஐடியாலஜி வந்து கார்ப்பரேட்டை மட்டும் டார்கெட் பண்ணல, ஒரு சாதாரண ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ரொம்ப பாதிக்கும் அது. ஏன்னா இப்போ நான் வந்து பால் விற்கலை, இது பண்ணலை, பால்லாம் வந்து கார்ப்பரேட் வந்து மாடு வச்சு கறக்கிறான். நீங்கள் குடிக்கிற எல்லா ஆவின் பால் பாக்கெட்டு அதெல்லாமே வந்து நான் கார்ப்பரேட்லேருந்து வருதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இங்கேருந்து மாடு ஆடு வச்சு பால் கறந்து கொண்டு போய் கொடுத்து அது மூலமாக வர காசில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் வந்து காசு கொடுத்துருமா, இந்தாப்பா 120 ரூபா வச்சு போயிட்டு வந்து விட்டமின் B12 அந்த லொட்டுலோஸ்க்கெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, ஏன்னா வீகனிசம் தான் ரொம்ப குட்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லுமா? டு யூ நோ ஹவு மச் மணி கவர்மெண்ட் மேக்கிங் ஃப்ரம் எக்ஸ்போர்ட்டிங் பீஃப் அண்ட் மெரைன் குட்ஸ்? சரிங்களா? அதை பற்றி பேசினா அது தனி டாபிக், அதெல்லாம் பெருசு. ஸோ ஒரு கவர்மெண்ட்டே வந்து கறியை நம்பி தான் இருக்குது. இதில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இட் கான்ட்ரிபியூட்ஸ் மேஜர் பார்ட் ஆஃப் தி இன்கம் டு தி கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் வந்து குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஆட்டிடுவீங்களா? ஐ மீன் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இது பண்ணிவிடுவீங்களா, ஸ்டம்பிள் பண்ணிவிடுவீங்களா எக்கனாமியை? அதெல்லாம் முடியாது. இந்த மாதிரி இருக்கும்போது நெக்ஸ்ட்டு என்னென்னா, இப்போது ஒரு வேளை ஹைப்போதெட்டிக்கலி எல்லா ஃபார்ம் அனிமல்ஸும் அழிஞ்சு போச்சு, இப்போ வந்து சாப்பாடுக்கு வழி இல்லை. ஓகேங்களா? இன்னும் கவர்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணல, சாமானிய மக்கள் இருக்கிறான், அவங்ககிட்ட கவர்மெண்ட் காசே கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த பிளான்ட் பேஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் யாருங்க உற்பத்தி பண்ணுவாங்க? என்ன 100 ஏக்கர் வச்சுருக்கேண்ணா நான்? நீங்கள் 100 ஏக்கர் வச்சுருப்பீங்க, தெரில, யாருக்கும் தெரியாது. இப்போது ஸோ டோட்டல் ஃபார்ம் லேண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம் லேண்ட் நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பில் கேட்ஸு, ஜெஃப் பெசாஸ், இவங்கெல்லாம் வந்து இது மார்க் மாமா எல்லாருமே வந்து லேண்டை தான் ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்னால் ஒரு 10 வருஷமாகவே மேஜர் பார்ட் ஆஃப் த யூஎஸ் லேண்டு வந்து அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இப்போ இது கார்ப்பரேட் மாதிரி தானே இருக்குது உங்களுக்கு. இப்போ அவங்ககிட்ட இருந்தால் சோயாபீன்ஸ் அதெல்லாம் வாங்குவீங்க. கேட்டால் சோயாபீன்ஸ் இந்தியாவில் எவ்வளோ பேர் இது பண்ணுறாங்க தெரியுமான்னு. சோயா வந்து பண்ணுறாங்க, ஆனால் எல்லோரும் சாப்பிட்றாங்களா? எல்லோரும் நீங்கள் இதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறது ஒரு ஃபோர்ஸ் தானே. கேட்டால் நாங்கள் ஃபோர்ஸ்லாம் பண்ணலை, நாங்கள் ஸ்மூத்தாக தள்ளி விட்றோம் மலை மேலே இருந்து அப்படின்ற மாதிரி தான் இது. புரியுங்களா? யூ ஆர் நாட் ஃபோர்ஸிங் எனி ஒன் டு கன்வெர்ட் டு வீகன், புட்டிங் அ நைஃப் ஆன் த த்ரோட். அப்படி கிடையாது. இது கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், ஃபோர்ஸிங் தான். அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, சரியா? ஓகே கைஸ், அதான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா, இதை பற்றி பேசணும்னு எனக்கு இருக்குது. நான் இன்னும் கிளிப்பிங்ஸ் வச்சுருக்கேன், இன்னும் எடிட்டிங் பண்ணல. எடிட்டிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டைம் இல்லையா? அதனால் அப்படியே கடப்பில் போட்டு வைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் இது மீதி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1000 பேர் 2000 பேர் எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதையும் போஸ்ட் பண்ணுறேன். அப்படின்னா என்ன உணர்த்தணும்னு நினச்சனோ அது பாதி பேர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்களே அவர் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் அரசியலாக யோசிச்சு இது லாஜிக்கலா இல்லையா அப்படின்றத நீங்களே கொஞ்சம் யோசிங்க. வீகன்ஸ் ஐம் நாட் ஹியர் டு அஃபெண்ட் யூ, இட் இஸ் ராங், அவ்வளோதான். சரியா? வீகன் இருக்கா, தட் இஸ் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட கருத்தோடு இருங்க. கொடி பிடிச்சிட்டு நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்க? டோன்ட் மேக் நான் வீகன்ஸ் டு ஃபால் இன் டு அ ட்ராப் கால்டு கில்ட். அந்த கில்ட்டுன்ற ட்ராப்பில் அவங்கள போயிட்டு
தள்ள வச்சு இப்படிலாம் கொலை பண்ணுறீங்களே அப்படின்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் உங்களை வந்து புனிதமாக காமிச்சிக்காதீங்க, சரியா? நான் சொன்ன மாதிரியே நான் உங்களையே சொல்லிட்டேன், நீங்களுமே வந்து டிஸ்கிரிமினேட்டர் தான். நீங்களுமே வந்து எல்லா அனிமல்ஸ்க்காகலாம் நீங்கள் நிற்கல, உங்களுக்கு பிடிச்ச அனிமல்ஸ்க்காக நிற்கிறீங்க. எப்போ நீங்கள் எல்லா அனிமல்ஸ் அண்ட் ஸ்பீஷீஸ்க்காக நிற்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் தாராளமாக கேளுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்கேஸ் நீங்கள் அடுத்த பார்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நான் போகிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.